யாருமே எதிர்பார்க்கவே இல்லை சார் இந்த மாதிரி கேட்டால். ஏன்னா திருமாறன் வந்து கிட்டத்தட்ட ஒரு போராளியாக நம்ம வந்து பார்க்குறோம். மிகப்பெரிய வந்து சமூக பலம் உள்ள ஒரு மனிதர் அப்படி தான் நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த நிகிதாவுக்கும் அவருக்கும் இப்படியான ஒரு தொடர்பு இருக்குன்றது வந்து எல்லா மனிதருக்கும் கடந்த காலம் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா புனிதர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த காலம் இருக்குது, எல்லா பாவிகளுக்கும் எதிர்காலம்னு ஒன்று இருக்குது. பட் இவங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம்னா கல்யாண ராமன்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் வந்து திருமாறன் சொல்கிறத பார்த்தா வந்து இந்த பெண் வந்து கல்யாண சீதை போல இருக்கு. கல்யாண சீதையா கல்யாண ராணியா? இல்லை, கல்யாண ராணின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கல்யாண ராமன் தான் நம்ம சொல்கிறோம். இப்போது கல்யாண ராஜான்னு சொல்லலை, சரிங்களா? அப்படின்னா நம்ம கல்யாண ராணின்னு சொல்லலாம். கல்யாண ராமன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இவங்க கல்யாண சீதை. இவங்க ஏன்னா பல கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா இவங்க எல்லார்ட்டையும் இவங்க சீதையாக போய் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சீதைனா உங்களுக்கு யாரும் தெரியும், ஒரே ராமன் கிட்ட மட்டும் வந்துங்க. அப்போ கல்யாணம் நிறைய கல்யாணம் பண்ணவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ராமன் எப்படி சொல்லுவீங்க? கல்யாண ராமன் அவர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கல்யாணம் தானே பண்ணியிருக்காங்க. 3 உங்களுக்கு தெரிஞ்சது 3, தெரியாத 30 கூட இருக்கலாம். அதாவது தானே இப்போ வந்து அந்த அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேற்றுக்கு கைது செய்யப்பட்டு மடக்கி அவங்கள பிளாக் பண்ணியாச்சு. ஆனால் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யாதீங்கன்னு சொல்லி எங்கேருந்து உத்தரவு வருது. அப்போ இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சார். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு சில பெண்கள் இருந்திருக்கிறாங்க சார். இது உண்மை. இது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சிவகாசி ஜெயலட்சுமின்னு ஒரு பெண். அவங்க ஒட்டுமொத்தமாக காவல்துறையை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு தெரியும் கேட்டினா காவல்துறையில முக்கியமான அதிகாரிகள் எல்லாமே அவங்க தொடர்புல பெரிய அளவில் ஷேக் ஆச்சு. அந்த ஒரு காலகட்டம் டிபார்ட்மெண்ட்டே ஆடி போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டும் ஆடி போச்சு. பல போலீஸ்காரர்கள் குடும்பம் போச்சு, நிறைய வந்து நடந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி வந்து இந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா தோண்ட போனால் இது கூட அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து அரசியல்வாதிகள் கிட்ட அவங்களுடைய சவகாசம் இல்லை, முழுக்க முழுக்க வந்து போலீஸ் அதிகாரிகளிருந்து அவங்க வந்து கைக்குள்ளே வச்சுருந்தாங்க. இவங்க வந்து ஆல்ரவுண்டர்னு நினைக்கிறேன் நிகிதா. ஏன்னா அரசியல்வாதிகளும் சில பேருடைய அரசியல்வாதிகளுடைய பேரெல்லாம் அடிப்படுத்து நம்ம பார்க்குறோம், சரிங்களா? அப்போது வந்து என்னென்னா இவங்க வந்து அதிகார பலம் பொருந்திய ஒரு பெண்ணாக இருக்கிறனால தான் இந்த நிமிடம் வரையிலும் இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்கள வந்து கைது பண்ணவே இல்லை.